ஆனால் சசிகலா அவர்கள் நீங்கள் கோட்டிட்டு காமிச்ச மாதிரி ரொம்ப கவனமாக இதை கையாளுறாங்க. அவங்க கருத்து இதுவாக இருக்கும், அவங்க எங்கள் கூட தான் இருக்காங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. அவங்க என்றைக்குமே அதிமுக தோக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறது. இதில் எடப்பாடி செங்கோட்டையனை சந்திக்கிறது மூலமா என்ன செய்தி சொல்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது எங்களுக்கு வந்து இன்னும் சக்தி இருக்கு, நாங்கள் வந்து இன்னும் கூட 1-2 எம்எல்ஏக்களையோ இல்லை 1-2 கட்சிக்காரர்களோ எங்களால் எடுக்க முடியும். நாங்களும் அதாவது ஓபிஎஸ் ஐயா அவர்கள் டிடிவி சசிகலா சொல்றேன், நீங்க சசிகலா இதுல கவனமா இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு அவங்க ஓபிஎஸ்ஸையும் செங்கோட்டையனையும் ஒன்னா பாக்குறாங்க. அந்த பாக்குறது மூலமா அதிமுக தொண்டர்களுக்கு அவங்க என்ன செய்தி சொல்றாங்கன்னு ஒரு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணி பார்த்து ரசிப்பாங்க. ஒன்று. இரண்டாவது இது ஒன்னா ஆயிட்டா அவங்களும் அதை வரவேற்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா அதிமுக ஜெயிச்சா அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்றது அவங்களோட பொருள். இப்போ கவனமாக இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், அந்த கட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, அதுக்கான வியூகம் இருக்கு அப்படிங்கிறது இல்லாமல் இந்த சந்திப்புகள் மூலமாக அவங்களும் தானே குழப்பத்தை உண்டாக்குறாங்க. அவங்க குழப்பத்தை உருவாக்குறாங்கன்றது வந்து இவங்க மாதிரி நேராக பேசலை. அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நீங்கள் எனக்கு எதனா செஞ்சீங்கன்னா நான் அப்போ அந்த நிலைப்பாடுக்கு வரலாம். இன்னைக்கு தேதியில் சசிகலா அவர்களும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் தானே, அதனால தான் அவங்க அதை பொறுத்து இருந்து பார்க்குறாங்க. அதாவது மற்றவர்கள் போல அவங்க குயிக்காக ஜம்ப் பண்ணல ஷிப்பை. அது ஒன்று. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஜனநாயகம். இப்போ அதிமுகவில் வந்து அந்த உட்கட்சி பிரச்சனையாகட்டும் இல்லை அந்த கட்சிக்கு வெளியில இருந்து போனவங்க அந்த கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க பேசுகிறாங்க அப்படின்றது ஜனநாயகம். ஆனால் இதில் வந்து மக்களுக்கு உண்டான அரசியல் இல்லை அப்படின்றது ஒரு திரும்பியும் சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த வாக்கு விகிதாச்சாரத்தை வைத்து தான் இந்த மொத்த கட்டமைப்பை இவங்க அமைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோலேயே பார்த்தீங்கன்னா அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி ஒருவேளை இந்த 3 பேர் சேர்ற மாதிரி இருக்கு. அப்படி எடுத்துக்கொண்டா அவங்களுக்கு ஒரு 30% திரு ஓபிஎஸ் சொல்றாரு, திரு அன்புமணி இதன்னு பிரிஞ்சிருக்காங்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்து அவர் வந்து இங்க வரது வாய்ப்பு கம்மிலாம் இல்லை. அப்படி ஒருவேளை பிரிஞ்சிருந்தா கூட மேபி ஒரு பாதி 4-10% ஒரு 2% வைத்தாலுமே அவங்க ஒரு 30% வராங்க. ஓகே. அதிமுகவுக்கு வந்து 30%, திமுகவுக்கு ஒரு 35-34 அந்த மாதிரி வருதுன்னா கூட மிச்சம் இருக்கிற அந்த 25-30% உண்டான அரசியல் தான் இந்த அணி பண்ண முடியும். ஒருவேளை தாவேகா தலைமையில் இவங்க ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க அப்படின்னாலும் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் ஏற்றுக்கணும். அதுக்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்க போகிறாங்க தெரியல. அப்போ அவங்க அந்த அரசியல்லாம் பண்ணல. அவங்கள பொறுத்தவரையிலும் அவங்களோட கோல் போஸ்ட் டார்கெட் வந்து எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது என்னன்னா அவங்களோட எதிர்காலம் என்பதை விட திரு எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவது தான் முதன்மை நோக்கம். ஆனால் இது வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர்களை வந்து நம்ம மறந்து போகிறோம். அதிமுக தொண்டர்கள் ஒரிஜினல் ஓனர் அவங்க தான். ஏன்னா ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுனாலும் சரி, கவுன்சிலர் ஜெயிக்கிறதுனாலும் சரி, அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் போய் உழைத்தாதான். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இரட்டலையே தோக்கடிக்கணும்ன்ற மாதிரி வரும். இவங்களோட பிரச்சாரத்தை கேட்டீங்கன்னா இபிஎஸ் தோக்குறாரா ஜெயிக்கிறாருன்றது அப்புறம் ரெட்டலை தோக்கணும்னு சொல்லிட்டு நீங்க போய் ஒரு அதிமுக தொண்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த தொண்டர் வந்து எந்த அளவுக்கு அதை எடுப்பாங்க அப்படின்னு எடுபட்டுருச்சு. இல்ல ராமநாதபுரத்தில் எடுபட்டுச்சு. ஆனா நீங்க ஜெயிக்கிறதுக்கு இரட்டலை போச்சு, அங்க அவர் வந்து தனிச்சின்னத்துல போட்டு. இல்ல கரெக்ட், அதுதான் அந்த பிரச்சாரத்தை திருப்பி வைப்பாங்க.